நல்ல ஊக்கமாய் கைகளை தட்டி ஹalleluya. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில என்னுடைய அன்பு மனைவி எங்க, என்னுடைய மனைவியை காணோம். எங்கேயோ இருந்தாங்க. எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க. அவங்க இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில கொண்டு வர இருக்கிறாங்க. உற்சாகமாய் நாங்கள் பிருந்தாவை கரங்களை உற்சாகமாய் தட்டி நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். Praise the Lord. Hallelujah. So it's been a couple of months since our Sunday school children didn't have any Sunday school. So I'm here on behalf of them today. Amen. Sunday school kids. Sunday school kids, wherever you are. Amen. Loudly, please. Amen. I can't hear you. Thank you. Youth, wherever you are. Amen. My brothers and sisters in Christ. Amen. So as you can see, I'm a bit nervous. This is the first time I'm doing it in front of everyone. இதுதான் நான் எல்லாருக்கும் முன்பாக செய்கிற முதல், எல்லாரும் நீங்க இருக்கும்போது நான் செய்கிற முதல் பிரசங்கமா இருக்குது. So I want you guys to support me. அதனால நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தே ஆக வேண்டும். Keep saying amen. நீங்க எல்லாத்துக்கும் ஆமென் சொல்லிட்டே இருங்க. Praise the Lord. கை வந்து ஸ்லோலி இங்க இருந்து லைட்டா இங்க வந்து கொஞ்சம் மேல போச்சுனா இன்னும் சூப்பரா இருக்கும். Amen. Thank you. Thank you. Shall we pray? ஜெபிக்கலாம். Loving Heavenly Father, பரிசுத்த பிதாவே, Lord, you want us to be like little children. நீர் நாங்கள் சிறு பிள்ளைகளைப் போல இருக்க விரும்புகிறீர். Because that's how we can enter the kingdom of God. அப்படியாகத்தான் நாங்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். So this afternoon, Father, Lord Jesus, இந்த மத்தியான வேளையிலும் பரிசுத்த பிதாவே, we commit each one of us எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். into your hands. உம்முடைய கரத்தில் ஒப்பு We கொடுக்கிறோம். want to have open hearts and open minds. எங்களுக்கு திறந்த இருதயத்தையும் திறந்த ஆண்டவரே கண்களையும் தாரும். We don't want to have any preconceived thoughts of this afternoon. எங்களுக்கு முன்பான ஏதாவது தவறான எண்ணங்கள் எங்களுக்குள் இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளும். Just open hearts and open minds எங்களுக்கு ஆண்டவரே திறந்த மனதை in தருவீராக. your presence. உம்முடைய சமூகத்தில் As we praised and glorified your name all this time, Father, Lord Jesus, உம்மை நாங்கள் துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலேயே continue to be with us. எங்கள் மத்தியில தொடர்ந்து இருப்பீராக. And lead us, Holy Spirit. எங்களை வழி நடத்தும். Have your way in us. உம்முடைய வழிகளில் எங்களை In நடத்துவீராக. Jesus' name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். Okay. So before I go into the message, I want to set the scene a little bit. இந்த செய்திக்கு நான் செல்வதற்கு முன்பாக ஒரு பின்னணியாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். So I want to ask you first if we all know what sin is. உங்களிடத்தில் முதலாவது ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். பாவம் என்றால் என்ன? Or do we all know what sin is? நம்ம எல்லாருக்கும் பாவம் என்றால் என்ன தெரியுமா? Light a kai? Okay. Okay, good. Because I'm going to pick on someone and ask you. Daniel sleeping? Okay. Our youth know that I don't like a quiet service. I like everyone interacting, right? So I could pick on Eva, I could pick on anyone, but you all know what sin is, right? Okay, so I'm not going to ask anyone. தனிப்பட்ட முறையில் கேட்கல. But just a quick definition. ஆனா அதை குறித்த ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் என்றால் It's disobedience to God. கீழ்ப்படியாமல் இருப்பது. Or in other words, we can say it's the character of the devil. பிசாசுடைய கிரியை என்றும் அல்லது அவனுடைய குணாதிசயம் என்றும் சொல்லலாம். And not of God. தேவனுடைய கிரியை இல்லாமல் தேவனுடைய சுபாவம் இல்லாமல் பிசாசின் சுபாவம் என்று சொல்லலாம். So like how he disobeyed God, he wants all of us to disobey God as well. எப்படி பிசாசு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அதே போல நாங்களும் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருக்க அவன் நினைக்கிறான். Right? So that's the quick definition of sin, right? அதுதான் பாவத்துக்குரிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் என்று சொல்லலாம். So we're going to play a quick game. ஒரு சின்ன ஒரு விளையாட்டு நாங்க விளையாட போறோம் இப்ப. Okay, I'm going to put some words up. The game is called Sin or Not. Yeah? சின்ன ஒரு விளையாட்டு உங்களுக்கு முன்னாடி போறேன். அது பாவமா இல்லையா என்கிறது தான் விளையாட்டு. Okay, so let's see how many of you know. It shouldn't be that hard. Okay, yeah? The first one. Lying. Is it a sin or not? பொய் சொல்றது.
Very easy, very good. Next one, loving others. மற்றவர்களை நேசிப்பது. Are you sure? Sure? Not a sin? Okay, very good. Next one. Sin, murder, sin. கொலை செய்வது. Okay, next one. Helping the poor and needy? Not a sin. மற்றவர்களுக்கு Okay, உதவி செய்வது. so as we can see, we're seeing God's character or devil's character. Sin or not sin? Yeah, okay. Next one, stealing? திருடுகிறது. Sin. Okay, the next one, forgiving? மன்னிப்பது. Did someone say sin? No, okay. Okay, forgiving? Not a sin. Thank you, guys. Thank you. Okay, so that's I've stopped it there because this was the kind of straightforward sin or not sin. இப்போ வரைக்கும் நாங்க பார்த்த காரியங்கள் ரொம்ப நேரடியாக நாங்கள் பாவமா இல்லையா என்பதை சொல்லிவிடலாம். So that was an easy game. அது ரொம்ப எளிமையான ஒரு விளையாட்டு. All of you did well. நீங்க எல்லாரும் சூப்பரா செய்தீங்க. I think I heard Daniel's voice. I think Daniel gets the first prize for that, yeah? தானியேலுக்கு தான் முதல் பரிசு அதுக்கு கொடுக்கணும். Right. So this is just black and white, clear cut, sin and not sin. சரி தவறு என்கிற தெளிவான ஒரு விளக்கம் இதில் இருக்கிறது. But there is something more than that. There's this area where sometimes we don't know if it is sin or not sin. ஆனா இது ரெண்டுக்கும் இடையில நமக்கு இது பாவம் தானா இல்லையா என்கிற குழப்பத்தை ஏற்படுத்துகிற தெளிவற்ற சில காரியங்கள் இருக்கிறது. So it's not black or it's not white. அது சரி என்றும் சொல்ல முடியாது தவறு என்றும் சொல்ல முடியாது. So I want to call it the gray area. ஆகையால அதை நான் அதாவது தெளிவற்ற ஒரு காரியம் தெளிவற்ற ஒரு பகுதி என்று நான் அழைக்க போகிறேன். So this is the title of my message today, the gray area. இந்த நாளுடைய செய்தியினுடைய தலையங்கம் என்னவென்று சொன்னால் தெளிவற்ற நிலைகள். So what is the gray area? இன்றைக்கு தெளிவற்ற நிலைகள் என்றால் என்ன? So we all know it's like the situation that's not clear. It's open to interpretation. ஒருவருக்கு தெளிவற்றதா இருக்கும் காரியம் என்னதென்று மற்றவர்களுக்கு பார்வைக்கு சரியாகவோ தவறாகவோ புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். So if there was a sign on the entrance of the cafe or in the door that says like no dogs are allowed, you can still kind of assume that maybe a pet hamster is allowed, maybe a pet goat is allowed. ஒரு கடைக்கு முன்னாடி நாய்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் ஒரு எழுதி போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அது சரி, ஆனால் அதற்குள்ள ஆட்டை கொண்டு போகலாமா இல்ல மாட்டை கொண்டு போகலாமா என்பது நமக்கு தெளிவற்ற ஒரு காரியம். And even the spelling gray, right? It's GREY or it can be GRAY. இந்த கிரே என்கிற வார்த்தை கூட அதனுடைய எழுத்து கூட GREY ஆகவும் இருக்கலாம் GRAY ஆகவும் இருக்கலாம். So that's a gray area in itself. அதுவே தெளிவற்ற ஒரு காரியம். And today for this message I've worn gray as well, if you've noticed. I've asked my husband to wear gray as well. I don't think that is gray. என்னுடைய கணவரையும் நான் கிரேவை உடுத்த சொல்லி இருக்கிறேன். நாங்கள் கிரே உடுப்புல வந்திருக்கிறோம். But I don't think we should be stuck in this gray area. ஆனா நாங்கள் இந்த தெளிவற்ற நிலையில தங்கிவிடக் கூடாது என்பதை நான் விரும்புகிறேன். I think we have to know what today's message is, to navigate our way through gray areas to find out what is black and what is white. இன்றைக்கு இப்படி தெளிவற்ற சில காரியங்களிலிருந்து நாங்கள் எப்படி தெளிவுக்கு கடந்து செல்லுவது என்பதை விளக்கும்படியாக இந்த செய்தி இருக்கிறது. So before I start, I just want to give you some clear areas where we're all in this together first of all. முதலாவது நாங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். That we are called to be the light of this world. இன்றைக்கு நாங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் ஒளியாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். So we have to be equipped to be the light of this world. நாங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறபடியால் அதற்கு ஏற்றவாறு நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும். We can't be fooled by the devil. நாங்கள் பிசாசினால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. So we have heaven, we have hell. இன்றைக்கு நமக்கு தெரியும் பரலோகம் என்று ஒன்று உண்டு, பாதாளம் என்று ஒன்று உண்டு. We have light, we have darkness. எங்களுக்கு வெளிச்சம் என்று உண்டு, இருள் என்று உண்டு. And we are called to be the light. நாங்கள் வெளிச்சமாய் இருப்பதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். So we have to know where the sin lies. Is it black or is it white, and not have gray areas. ஆனபடியால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் அது சரியா தவறா என்கிற தெளிவான விளக்கம் நமக்கு தேவை. Another thing is that we are in this world. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம். We are of this world, but we are not of this world. நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. So we have to interact with people around us. எங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்களோடு கூட நாங்கள் பழகுகிறோம். We can't like live in a bubble. நாங்கள் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள நாங்கள் இருக்க முடியாது. And when we interact with others, we represent Jesus. நாங்கள் மற்றவர்களோடு பழகும்போது நாங்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறோம். So we have to know for ourselves first. ஆனபடியால் எங்களை குறித்து நாங்கள் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். So these are a couple of things I wanted to say, and also that we are all in this together.
நாங்கள் இந்த காரியத்திலே இப்பொழுதும் இந்த செய்தியின் மத்தியிலே நாங்கள் இவைகளை சேர்ந்து நாங்கள் பார்க்க No போகிறோம். one is better or worse than the other. இதில இந்த காரியங்களில் ஒருவர் சிறந்தவர் என்றோ மற்றவர் சிறந்தவர் அல்லவென்றோ அல்ல. But some of us have clear black areas and clear white areas, but some of us still have some things that are in the gray area. சிலருக்கு சில காரியங்கள் சரி தவறு என்பது தெளிவாய் தெரியும், சிலருக்கு அதே காரியங்களில் தெளிவு இருக்காமல் இருக்கலாம். For somebody, for me, if it was in the black areas, for someone it could still be in the gray area. எனக்கு ஒரு காரியம் தவறு என்று படலாம், மற்றவர்களுக்கு அந்த காரியம் சரி என்று படலாம். For me it could be in the gray area, for someone it could be the wrong in the black area. எனக்கு சில காரியங்கள் தெளிவற்றதா இருக்கலாம், ஆனா மற்றவர்களுக்கு அது தவறு என்று தெளிவாய் தெரியலாம். So just to give you a couple of examples, no judgment here or no like taking sides, but just to give you a few examples, watching TV is one of it. Okay, தொலைக்காட்சியை நாங்கள் பார்ப்பது, அந்த காரியத்தை எடுத்துக்கொள்வோம். Wearing jewels is something. நகை அணியலாமா அணியக்கூடாதா அது ஒரு காரியமா. So just I'll give you a couple of examples. The rest of it I'll leave it up to you guys to open for your interpretation. ரெண்டு உதாரணங்களை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். இதை காட்டிலும் அதிக இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. But I'll leave it to you guys to kind of decide what you think is in your gray area and what is clear cut black and what is clear cut white for you. உங்களுடைய வாழ்க்கையில எது தெளிவற்ற காரியமா இருக்குது, எது உங்களுக்கு தெளிவாய் சரி தெளிவாய் தவறு என்று தெரியும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கும்படி உங்களிடத்தில் நான் விட்டு விடுகிறேன். Because there are some really hard truths சில நேரங்கள்ல சில கடினமான உண்மைகள் உண்டு that even the church is divided by. ஈவன் நம்முடைய சபை கூட அந்த காரியத்துல ரெண்டாய் பிரிந்திருக்க கூடியதாய் காணப்படலாம். Because that's how Satan plays, doesn't he? அப்படித்தான் பிசாசு இந்த காரியங்களை கிரியை செய்கிறான். Because he wants to distort the truth. அவன் உண்மையை பொய்யாய் மாற்ற விரும்புகிறான். And that's how he plays it. அப்படியாக தான் அவன் விளையாடுகிறான். Did God really say that? Did God really say that? Did he say it or did he not say it? பிசாசு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். தேவன் அப்படியாக சொன்னாரா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். So if God would have written it down for us clearly, would it have been easier? Black and white, would it have been easier? எல்லா காரியத்தை குறித்தும் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருந்தார்னா, இது சரி இது தவறு என்று எழுதி கொடுத்திருந்தார்னா நமக்கு அது எளிமையா இருக்கும் அல்லவா? No, but I think that would have just made it a rule book. அப்படி மட்டும் இருந்தால் அது சரி தவறு என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு புத்தகமாய் மாறி. We wouldn't have a relationship with him. We wouldn't want to seek him. நாங்கள் ஆண்டவரோடு ஒரு உறவு கொள்ளுகிற அடிப்படையில் இந்த புத்தகம் இருக்காது. And Acts 17:27 says that God did this so that they would seek him and perhaps reach out for him and find him, though he is not far from any of us. சில குழப்பமான சூழ்நிலைகளில் தேவனை நாங்கள் தடவியாகி கண்டுபிடிக்கும்படியாக தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார். Okay, so we're going to go to 3 areas. இன்றைக்கு நாங்கள் 3 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். That will help us to navigate through our gray areas. எங்களுடைய வாழ்க்கையில தெளிவற்றிருக்கிற காரியங்களை நாங்கள் தெளிவு பெறுவதற்கு நான் 3 பகுதிகளை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். So one is examining ourselves first. முதலாவதாக நாங்கள் பார்ப்பது எங்களையே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது. So in that first area, I'm going to the first point I'm going to pick is it disturbing my conscience? முதலாவது காரியமாக எங்களை ஆராய்வதில் எங்கள் மனசாட்சியை இந்த காரியம் குத்துகிறதா? So I think that's one of the easiest way to discern if it's like the gray area or if it's in the black or white. இது சரியா தவறா என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு மிகவும் எளிமையான ஒரு காரியம் நம்முடைய மனசாட்சிக்கு நாம செவி கொடுப்பது. So if you feel uneasy, especially because we are all filled with the Holy Spirit and the Holy Spirit leads us and guides us, so if you feel a bit of uneasiness or if it's disturbing your conscience, it's something clear that says that it could be wrong. நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எங்களுடைய மனசாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு சில காரியங்கள் நமக்கு ஒரு சமாதான நிலையை கொடுக்காமல் இருந்தால் அதன் மூலமாக நாங்கள் அது சரியா தவறா என்பதை அறிந்து கொள்ள முடியும். So I want to start with an example from David's life. தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க If I ask anyone to guess what it would be, தாவீதுடைய வாழ்க்கையில எந்த காரியமா இருக்கும் என்று யாராவது நீங்கள் கணிக்கலாமா? I'm not going to ask you, but I think you would think it's Bathsheba. I think you would think that because that's one of the sin. But that's a black area, isn't it? That's a clear cut sin. ஆனால் அது நமக்கு தெளிவாய் தெரியும் அது பத்சேபாளோடு செய்தது தவறுதான். There's another thing that he did. He took census of the people, which is not so clear that is it a sin or not. ஆனால் இன்னொரு தவறை செய்தார் தாவீது. அவர் ஜனங்களை எண்ணிக்கை பார்த்தார். அது சரியா தவறா என்கிற ஒரு குழப்பம் தெளிவற்ற ஒரு நிலையை காண்பிக்கிறது. Should we read from 2 Samuel chapter 24 verse 10? 2 சாமுவேல் 24:10 இருந்து நாங்கள் வாசிக்கலாமா?
And in English, someone please. David was conscience-stricken after he had counted the fight. And he said to the Lord, I have sinned 770 greatly in what I have done. Now, O Lord, I beg you, take away the guilt of your servant. I have done a very foolish thing. So we see here that he's really conscience stricken. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் தாவீதுடைய இருதயம் வாதித்துக் கொண்டிருந்தது. The land was at peace. அந்த நாட்கள்ல தேசம் அமைதலில் இருந்தது. And there was no need to count the fighting men. அந்த நாட்கள்ல அதாவது யுத்தத்துக்கு போகிற மனிதரை எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. So there must have been some sort of pride in him to kind of like see how many men he had. தாவீதுக்குள்ளாக ஒரு பெருமையின் நிலை காணப்பட்டிருந்திருக்க We கூடும். don't know, I'm just assuming. நான் அதை குறித்து நினைத்து பார்க்கிறேன். But the Lord, but what he does is, he has this conscience, his conscience being burdened. அவருடைய இருதயம் ரொம்ப துக்கம் பாரப்படுகிறதை And நாங்கள் he பார்க்கிறோம். comes straight to the Lord and he says, I have sinned greatly. ஆண்டவரை பார்த்து உடனடியாய் சொல்லுகிறார் நான் மிகவும் பெரிதான பாவத்தை செய்து விட்டேன். But even though he feels that way, he's already done it. ஆனால் அவர் சொன்னாலும் ஏற்கனவே காரியத்தை செய்து So விட்டார். it was too late. அதை செய்த காரியம் செய்து விட்டதனால அது ரொம்ப கூட நேரம் சென்று And விட்டது. 70,000 people died. 70,000 ஜனங்கள் மரித்து போனார்கள். So when we know that the Holy Spirit is leading us, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் என்று நாங்கள் அறியும் and போது when we know there's some sort of uneasiness within us, எங்களுக்குள்ளாய் சில காரியங்கள் தெளிவற்றதா இருக்கிறதை நாங்கள் உணர்வோம் I என்றால் think we can clearly kind of put it aside நாங்கள் உடனடியாக அவைகளை நாங்கள் தவிர்ப்பது நலம். before we lose. நாங்கள் பலரை இழப்பதற்கு முன்பாக. Okay, and the second one in examining yourself, I want to go to is, will I be controlled by it? எங்களை ஆராய்ந்து பார்ப்பதனுடைய இரண்டாவது பகுதியாக நாங்கள் அதனால் கட்டுப்படுத்த நாங்கள் ஒரு காரியத்தை செய்தால் அது அந்த காரியம் எங்களை கட்டுப்படுத்தி விடுமா என்கிறதை நாங்கள் பார்க்க Again, வேண்டும். that's another one as well. Like with sin, we know that sin controls us. எங்களுக்கு ஒன்று தெரியும் பாவம் எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. So in Cain's life, so shall we read from Genesis chapter 4 verse 6 and 7? நாங்கள் காயினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு சென்றோம் என்றால் English, please. So we see here that God has looked down on Cain, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தர் காயினை பார்த்தார். looked down on Cain and his offering, காயினுடைய காணிக்கையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். and Cain gets angry and his face is downcast. காயினுக்கு இந்த காரியம் மிகவும் எரிச்சலாக இருந்து அவருடைய முகநாடி வேறுபட்டது. But like in David's life, you see David coming to God. தாவீதை குறித்து பார்க்கும்போது தாவீது கர்த்தரிடமாய் சென்றார். But you see here that God himself is coming and talking to Cain. இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தரே காயினிடத்தில் வந்து பேசுகிறார். He's saying sin is crouching at your door. அவர் சொல்லுகிறார் பாவம் உன்னுடைய வாசற்படியில படுத்து It இருக்கிறது. desires to have you. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். Rule over it. அவனை ஆண்டு கொள்வார். Save yourself. அதை நீ மேற்கொள்ள வேண்டும். How many of us are in that situation today? இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம்? We know that we have to run away from this sort of சில behavior. காரியங்களிலிருந்து நாங்கள் தப்பி ஓட வேண்டும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். That we've got warnings on top of warnings. நாங்கள் திரும்ப தேவனால் எச்சரிப்பை பெற்றிருக்கிறோம். That rule over it. ஆனால் அவைகளை நாங்கள் மேற்கொள்ளும்படியாக தேவனிடத்திலிருந்து எச்சரிப்பை பெற்றிருக்கிறோம். See, in verse 16 we see what happens. Can someone read verse 16? 16ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கும்போது So Cain went out from the Lord's presence. காயின் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே செல்லும்படியான சூழ்நிலை அமைந்தது. Whenever we are controlled by something, நாங்கள் மற்ற ஒரு தேவையில்லாத காரியத்தால நாங்கள் கட்டுப்படுத்தப்படும் போது the first thing I think we do is we leave God's presence. நாங்கள் செய்யக்கூடிய முதலாவது காரியம் நாங்கள் தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடி விடுவோம். So again, these are, I think, basically you have to identify what is gray in your life that that you could be controlled by. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது தெளிவற்ற ஒரு காரியம் அது உங்களை கட்டுப்படுத்துகிறதா என்பதை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And then just put it in the black. அவைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவ தருகிற வெளிப்பாட்டின்படி நீங்கள் அதை பாவம் தவறு என்கிற காரியத்தில் நீங்கள் அதை தள்ளிவிட வேண்டும். And stay in God's presence. நீங்கள் தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். So the third point in examining yourself, மூன்றாவதாக எங்களை ஆராய்ந்து பார்ப்பதில் இன்னொரு காரியம்,
will it defile God's temple? இது தேவனுடைய ஆலயத்தை கெடுக்குமா? So in 1 Corinthians chapter 3 verse 16, 1 கொரிந்தியர் 3:16 நாங்கள் வாசிக்கும்போது English please. 1 Corinthians chapter 3 verse 16. Thank you, Simpson. So we know that we are the temple of God. நாங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். So we know that we are the temple of God, right? நாங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் Okay, அல்லவா? sorry, I just got distracted there. Okay, so if we look at Daniel's life, I want to look at Daniel's life for this example, from Daniel chapter 1 verse 8. தானியேல் 1:8 நாங்கள் வாசிக்கும்போது Someone English, please. Daniel chapter 1 verse 8. Okay. So defiling God's temple, தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பது என்றால் defiling ourselves. எங்களை நாங்கள் கெடுப்பது. But it's God's temple. ஆனால் அது தேவனுடைய ஆலயம். So if we understand that, நாங்கள் அதை புரிந்து I கொண்டால் think we'll be a little bit more careful. இன்னும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க முடியும். So here we see Daniel's example where he has resolved not to defile himself with royal food and wine. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் தானியேல் தன்னை ராஜாவுடைய போஜனத்தினால தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானம் பண்ணுகிறார். Again here I couldn't clearly find like what was his real reason of doing it. இந்த இடத்துல ஏன் அதை செய்தார் என்பதை நாங்கள் தெளிவாய் நாங்கள் பார்க்க முடியாது. But we could think that it could have been forbidden food from his அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு உணவு பொருளாக இருந்திருக்கலாம். So what he asks for vegetables and water. ஆனா அவர் கேட்கிறதோ காய்கறிகளையும் தண்ணீரையும் கேட்கிறார். And in verse 9 we see God has caused the official to show favor and compassion to Daniel. 9ஆம் வசனத்துல வாசிக்கும்போது தானியேலுக்கு பிரதானியுடைய தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி தேவன் So we know that God has shown favor. ஆண்டவர் இதை குறித்து ஒரு தயவை கட்டளையிடுகிறார். So he was on the right track. ஆனபடியால் எங்களுக்கு தெரியும் தானியேல் சரியான காரியத்தை And we know that when they compared him in 10 days, இதை தொடர்ந்து 10 நாட்களுக்கு பின்பாக அவரை ஒப்பிட்டு பார்த்தபோது மற்றவர்களோடு he was much better than the others. மற்றவர்களை காட்டிலும் அவர் இன்னும் பலமுள்ளவராய் So verse இருந்தார். 15 says that they looked healthier and better nourished than any of the young men who ate royal food. புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது என்று வாசிக்கிறோம். And one more thing God does was beautiful. Verse 17. 17ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும்போது Can someone read verse 17? Amen. Verse 17 in English, please. How? So can you see that all he did was he just kept himself from defiling God's temple. தானியேல் செய்த ஒரே ஒரு காரியம் அவன் ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படாதபடிக்கு And காத்துக்கொண்டான். God had shown him favor and compassion. God had given him knowledge and understanding of all kinds of literature and learning. தேவன் அவருக்கு தயவை கொடுத்ததோடு கூட சேர்ந்து சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் அவரை உயர்த்தினதை நாங்கள் And பார்க்கிறோம். one more thing where we see here is he is not on his own, he and his friends. அவர் தனியா இல்ல, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் அவரும் அவருடைய நண்பர்களும் So together they made a good decision நண்பர்களோடு கூட சேர்ந்து இந்த தீர்மானத்தை எடுக்கிறார். to not defile God's temple. தேவனுடைய ஆலயத்தை கெடுக்காதபடிக்கு. So can we consider this in our life? இந்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கொள்ளலாமா? I'm not giving examples of what could and what couldn't, because you all know what might defile your body. உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களுடைய ஆலயமாகிய சரீரத்தை கெடுக்கும் என்கிற காரியத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு அது தெரியும். So let's make a decision and God will show us favor.
நீங்கள் அதுல ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தயவை கட்டளையிடுவார். So these are the three self-examination questions in the self-examination category that I want to எங்களை share. நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறதுல இந்த மூன்று காரியங்களை நாங்கள் பார்த்தோம். So where to see if my conscience is being disturbed, என்னுடைய மனசாட்சி குத்தப்படுகிறதா, am I being controlled by a sin, நான் செய்கிற ஒரு காரியத்தினால இந்த பாவத்தினால நான் கட்டுப்படுத்தப்படுகிறேனா, and thirdly if it is defiling the temple of God, that is our தேவனுடைய body. ஆலயத்தை அது கெடுக்கிறதா. Okay, and the second category that I wanted to go into இரண்டாவது பிரிவுக்குள்ளாய் நான் செல்ல விரும்புகிறேன். is godly insight. இரண்டாவது காரியமாக தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வெளிப்பாடு, So, தேவனுக்காய் செய்கிற ஒரு காரியம். So couple of things, and we all know this as well, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். that will it benefit me spiritually. So when we consider a gray area, will it benefit me spiritually? ஒரு சரியா தவறா என்ற ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில் இருக்கும்போது நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனத்தை கொண்டு வருமா. So in Hebrews chapter 11 from 24 to 27, நாங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது we see the life of Moses. நாங்கள் மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். So I'm going to read for you. So by faith, Moses, when he had grown up, refused to be known as the son of Pharaoh's daughter. He chose to be mistreated along with the people of God rather than to enjoy the fleeting pleasures of sin. He regarded disgrace for the sake of Christ as of greater value than the treasures of Egypt, because he was looking ahead to his reward. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். By faith he left Egypt, the 27th verse. By faith he left Egypt, not fearing the king's anger. He persevered because he saw him who is invisible. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். So he saw that it would benefit him spiritually to leave Pharaoh's presence. பார்வோனுடைய அரண்மனையை விட்டு செல்வது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று கண்டார். So it would have been a comfortable zone. அந்த பார்வோனின் அரண்மனை அவருக்கு சுகபோகமான இடமாய் இருந்திருக்க He வேண்டும். had friends, he was 40 years old, so अनेक நண்பர்கள் அவருக்கு இருந்தார்கள். அவர் 40 வயது உள்ளவராய் so you can இருந்தார். imagine the what he has gone through. அந்த காலத்துல எந்த பாதையில் அவர் சென்றார் All என்பதை the சிந்தித்து habits, பார்ப்போம். all the everything that he's been experiencing in that place. பலவிதமான காரியங்களை அவர் அனுபவித்த இந்த காரியங்களை பார்க்கலாம். But we see that he chose to be mistreated along with the people of God, ஆனால் அவர் தம்முடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்கிறார். rather than to enjoy the fleeting pleasures of sin. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அதிகமாய். So he stepped down from Pharaoh's பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து அவர் கீழே இறங்கி வருகிறதை But on பார்க்கிறோம். the other hand, you can see in life of Joseph, இன்னொரு பக்கத்தில் நாங்கள் பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையை பார்ப்போம் he என்றால் had to step into Pharaoh's house. பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளாக யோசேப்பு போக வேண்டியதா So இருந்தது. these are examples of people who chose to fulfill God's purpose. இவைகள் என்னவென்றால் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தீர்மானித்திருந்த ஒரு சிலரை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். But it's different for each one of them. ஆனால் ஒவ்வொருவருக்கும் அது வித்தியாசமானது. They just thought, will it benefit me spiritually? அவர்கள் சிந்தித்த ஒரு காரியம், எனக்கு இது ஆவிக்குரிய காரியத்திற்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குமா? Yes, do it. அப்படி இருந்தால் அதை நாங்கள் செய்வோம். No, don't do it. அப்படி இல்லை என்றால் நாங்கள் செய்யாதிருப்போம். So that's another one that we can consider. Will it benefit me spiritually? எனக்கு அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க Will வேண்டும். it fulfill God's purpose in my life? தேவனுடைய திட்டத்தை அது நிறைவேற்றுமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க And வேண்டும். another one in this category I want to say is, will it bring God glory? இன்னொரு பகுதியை பார்ப்போம் என்றால் இதனால தேவனுக்கு மகிமை உண்டாகுமா? And here I want to speak about about a blind man in John chapter 9 verse 1 to 3. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு குருடரை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். John chapter 9 verse 1 to 3. So he was blind from birth, but பிறவியிலிருந்தே குருடனாய் இருந்த ஒரு But மனுஷன். Jesus said it was for God's glory to be revealed in him. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் இது தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று ஏற்படுத்தப்பட்ட Sometimes காரியம். we have questions.
சில நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பல கேள்விகள் இருக்கிறது. There are in this sort of gray areas. இப்படிப்பட்ட தெளிவற்ற காரியங்கள் ஏன் என்கிற கேள்விகள் நமக்கு இருக்கிறது. But if we trust in the God that created us, ஆனால் நாங்கள் எங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் மேல் விசுவாசம் வைப்போம் then we என்றால் know that everything is for his glory. நாங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில சம்பவிப்பது கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். When Lazarus died, Jesus tells Martha in John chapter 11 verse 40, லாசரு மரித்தபோது யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், did I not tell you that if you believed you would see the glory of God? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்கிறார். So sometimes we've done it, it's dead, it's gone. சில நேரங்களில் சில காரியங்கள் முடிந்தாயிற்று, இதற்கு மேல் அது வருவதற்கு வாய்ப்பில்லை. But Jesus can still use you to bring the glory to the name of God. ஆனால் ஆண்டவர் இந்த சூழ்நிலைகள் மரித்த சூழ்நிலைகளையும் உயிரோடு கூட எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். Amen. ஆமென். Okay, should we go to the third one? Finally it's in view of மூன்றாவது others. பிரிவுக்கு நாங்கள் இப்போது கடந்து செல்வோம். In view of others. மற்றவருடைய கண் பார்வையின் அடிப்படையில். So in view of others I'm going to give a couple of points. Will it be a stumbling block to others? நாங்கள் இந்த மூன்றாவது பகுதியில் பார்க்கும்போது இது மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்குமா? And or would it weaken their faith? இது மற்றவருடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துமா? So can we read from 1 Corinthians chapter 8 9 to 12? நாங்கள் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கலாம். But take care that this right of yours does not somehow become a stumbling block to the weak. For if anyone sees you who have knowledge eating in an idol's temple, will he not be encouraged, if his conscience is weak, to eat food offered to idols? And so by your knowledge this weak person is destroyed, the brother for whom Christ died. Thus sinning against your brothers and wounding their conscience, when it is weak, you sin against Christ. Yeah? So here what we see is that Paul is talking about food that is offered to idols. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை குறித்து பவுல் பேசுகிறார். But we know that idols, they don't really have any existence. He says that in the verse as well. அதுல பவுல் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம், விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்கிறதை அவர் சொல்லுகிறார். But not everyone know this. ஆனால் எல்லாருக்கும் அது தெரியாது. So this is an easy example of talking about food offered to idols for us right now. இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்போது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட காரியத்தை பார்ப்பது நமக்கு எளிமையா But இருக்கலாம். there are things in our lives, among our friends, among our families, that are not so simple. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மற்றவருடைய வாழ்க்கை நம்முடைய நண்பருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த அளவுக்கு அது எளிமையாய் அவர்களுக்கு இல்லாது இருக்கலாம். Sometimes we think we have the freedom, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் எதையும் செய்ய எங்களுக்கு அதிகாரம் உண்டு. but that becomes a stumbling block to someone else. ஆனால் அது மற்றவர்களுக்கு இடரலாக அமைந்து விடலாம். That's the person whom Christ died for. அந்த மனிதருக்காக இயேசு மரித்திருக்கிறார். So that's what we have to be careful about. ஆனபடியால் நாங்கள் இந்த காரியத்தை குறித்து கவனம் உள்ளவர்களாய் That இருக்கணும். this free right of ours does not become a stumbling block to someone. நாங்கள் எதையும் செய்யலாம் என்கிற ஒரு காரியம் மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்காதபடிக்கு கவனமாய் இருக்க வேண்டும். And also it shouldn't weaken their faith. அவருடைய விசுவாசத்தை அது பலவீனப்படுத்தி விட கூடாது. Sometimes when we're in group of friends or when we're among family, we easily if they have faith in something, we easily kind of put them down. நாங்கள் ஒரு சில நேரத்துல எங்களுடைய குடும்பத்துல சில பேர் விசுவாசத்தின்படி சில காரியங்களை செய்வார்கள், நாங்கள் அவைகளுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்போம். But that is what the Holy Spirit has convicted them for. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்யும்படிக்கு அவருடைய இருதயத்திலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி But இருக்கிறார். sometimes we laugh at them. அவர்களை பார்த்து நாங்கள் No, சிரிப்போம். come with us, let's do this, let's go there, let's எங்களோடு கூட வாருங்கள், ஏன் இப்படியா இருக்கிறீர்கள், நாங்கள் வேற விதமான காரியத்தை செய்வோம் என்று நாங்கள் அவர்களை அழைப்போம். That's weakening their faith. ஆனால் நாங்கள் அதன் செய்கிறதின் மூலமாய் அவர்களுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிறோம். Because we could be stronger in some areas. எங்களுக்கு சில காரியங்கள் பலமுள்ளதா இருக்கலாம். They could be weak in some areas. ஆனால் அது அவர்களுக்கு பலவீனமான ஒரு காரியமா We இருக்கலாம். could be weak in some areas. நாங்கள் சில விஷயத்துல பலவீனமா இருக்கலாம். We shouldn't be influenced as well. நாங்கள் மற்றவர்களுடைய காரியத்தின் அடிப்படையில் நாங்கள் அந்த கிரியைக்கு உட்படாதபடிக்கு கவனமா இருக்க வேண்டும். Romans chapter 14 verse 1 and 2. நாங்கள் ரோமர் 14 முதல் 2 வசனத்தை வாசிக்கும்போது
Except the one whose faith is weak, without quarreling over disputable matters. One person's faith allows them to eat anything, but another whose faith is weak eats only vegetables. And Romans chapter 14, verse 23, to finish this. But whoever has doubts is condemned if they eat, because their eating is not from faith, and everything that does not come from faith is sin. So in conclusion, I want to say everything that does not come from faith is sin. கடைசியாக நான் ஒன்று சொல்ல போகிறேன். விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவமே. So just to go back to the categories that we saw that would help us navigate gray areas and to make a decision. இன்றைக்கு தெளிவற்ற சில காரியங்களில் நாங்கள் தெளிவடைவதற்கு நாங்கள் செல்ல வேண்டிய 3 பிரிவுகள். So first we examine ourselves. முதலாவதாக எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது. Then we go through godly insights. நாங்கள் ஆண்டவருக்கு இது பிரியமா, ஆண்டவருடைய அடிப்படையில் காரியங்களை ஆராய்ந்து And we பார்ப்பது. looking at it in view of others. மற்றவருடைய பார்வையில் எப்படியாக இது இருக்கும் என்பதை பார்ப்பது. So when we said to examine ourselves, we said like first of all, if it is disturbing your conscience. நாங்கள் எங்களை ஆராய்வது என்று சொல்லும் பொழுது முதலாவதாக எங்களுடைய மனசாட்சியை இது குத்துகிறதா? And we saw David as an example here. இதுக்கு தாவீதை நாங்கள் உதாரணமாக பார்த்தோம். And will I be controlled by it? நாங்கள் அதனால கட்டுப்படுத்தப்படுவோமா And that என்பதை we saw பார்த்தோம். Cain as an example there. அதற்கு காயினை நாங்கள் உதாரணமாக பார்த்தோம். And we saw Daniel as an example in not defiling God's temple. தேவனுடைய ஆலயத்தை கெடுக்காத காரியத்தில் தானியேலை நாங்கள் உதாரணமாய் பார்த்தோம். And in godly insights, which we all know, தேவனுடைய அடிப்படையில் செய்யக்கூடிய காரியங்களில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். will it benefit me spiritually? ஆவிக்குரிய காரியத்தில் இது எனக்கு பிரயோஜனமா இருக்குமா? Will God's purpose be fulfilled? தேவனுடைய திட்டம் சித்தம் இதில் நிறைவேறுமா? Will it bring God glory? ஆண்டவருக்கு இது மகிமையை கொண்டு வருமா? And if all that does not clear, or if it all clears up as well, இவைகள் எல்லாம் உங்களுக்கு அந்த காரியம் சரி சரி என்று சொன்னாலும், and we will check it in view of others as well. நாங்கள் அதை மற்றவருடைய கண் பார்வையில் இது எப்படி இருக்கும் என்றும் பார்க்க வேண்டும். Because just because we are free, நாங்கள் சுயாதீனம் பெற்றிருக்கிறவர்கள் என்பதனால let's not be a stumbling block to others. மற்றவர்களுக்கு நாங்கள் இடரலாக இருக்க Let's கூடாது. not weaken someone's faith. மற்றவருடைய விசுவாசத்தை நாங்கள் பலவீனப்படுத்த கூடாது. Amen. ஆமென். Amen. I'm done. Should we stand up? நாங்கள் எழும்பி நிற்போம். Should we close our eyes? Thank you, Father. This afternoon, மத்தியான வேளையிலே we've learned how to navigate through some of the gray areas. It's mainly about sins. தெளிவற்ற சில காரியங்களில் பாவத்துக்கு அடிப்படையான சில Mainly காரியங்களில் related to எப்படி நாங்கள் sins. செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். Mainly related to sins. நாங்கள் முக்கியமாக பாவத்தின் அடிப்படையில் காரியங்களை Because பார்க்கிறோம். there are many gray areas in life. எங்களுக்கு பல தெளிவற்ற காரியங்கள் உண்டு. But today we focused mainly on sins. நாங்கள் இன்றைக்கு முதலாவது நாங்கள் பாவத்தின் அடிப்படையில் பாவத்தை நாங்கள் பார்த்தோம். I wasn't prepared. I wasn't planning for this message. இந்த செய்தியை எடுப்பதற்கு நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கல. I was sleeping. ஒரு நாள் நான் படுத்திருந்தேன். And God gave me this title in my sleep. என்னுடைய தூக்கத்தின் மத்தியில இந்த தலைப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். I'm not a person who's really confident to preach. நான் பிரசங்கத்தெல்லாம் செய்வதற்குண்டான தைரியம் எனக்கு பொதுவா இல்லை. But I pray that this word is for someone today. ஆனால் இந்த வார்த்தை உங்களில் யாருக்காகிலும் என்று பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். That if there is some area, some gray area in our life that we're not able to decide if it's black or white. இன்றும் சில நேரங்கள்ல சில தவறுகள் இது சரியா தவறா என்கிற அந்த தெளிவற்ற நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில We காணப்படலாம். should be able to apply some of these points. There might be many more. இதை காட்டிலும் अनेक காரியங்கள் இருக்குது. ஆனால் இவைகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அபியாசப்படுத்தி So பார்க்கலாம். we would know and run away from sins. நாங்கள் இவைகளை பார்த்து நாங்கள் பாவத்தை விட்டு விலகி ஓடக்கூடும். Think of every area in your life that might displease God. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமற்றதா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சற்று சிந்தித்து பார்ப்போம். Sometimes when we say sin, it's a big word. நாங்கள் சில நேரங்களில் பாவம் என்று சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒரு வார்த்தை. Sometimes we think that we are being judged. சில நேரங்களில் நாங்கள் குற்றப்படுத்தப்படுகிறோம் என்று நாங்கள் But நினைக்கிறோம். it's not about that.
ஆனால் அதன் அடிப்படையில் நாங்கள் பேசவில்லை. We as children of God in the church of God, we just want to love our Father and we just want to please Him and we want to glorify His name, don't we? தேவனுடைய சபையில நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த வாஞ்சிக்கிறோம் அல்லவா? So in each and every of our areas, எங்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் anything that might feel like a gray area, எந்த காரியத்தில் நாங்கள் தெளிவற்ற நிலைகளில் let's come இருந்தாலும் back running to God. நாங்கள் ஆண்டவரை தேடி ஓடி Check வருவோம். with Him and ask Him. ஆண்டவருடைய வெளிச்சத்தில் எங்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம். Seek Him to know if it is right or wrong, ஆண்டவருடைய பார்வையில் இது சரியா தவறா என்று அவருடைய ஆலோசனையை கேட்போம். and then follow through with it. அந்த ஆலோசனைப்படி நாங்கள் நடப்போம். Amen. ஆமென். குழப்பமான சில நேரங்களில் கேள்விகள் அநேகம் எழுகையில், குழப்பமான சில நேரங்களில் கேள்விகள் அநேகம் எழுகையில், உம் ஞானத்தினால் என்னை வழிநடத்தும், உம் சமூகத்தில் என்னை பலப்படுத்தும், உம் ஞானத்தினால் என்னை வழிநடத்தும், உம் சமூகத்தில் என்னை பலப்படுத்தும். உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்மநேசர் நீரன்றோ. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் இதயத் துடிப்பு நீரல்லோ. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். முழு இருதயத்தோடு தேவனுடைய வெளிச்சத்தில், தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் பாதைக்கு தீபமும் எங்கள் கால்களுக்கு வெளிச்சமும் இருப்பது தேவனுடைய வார்த்தை. அவருடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து கர்த்தர் பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிறார். அவருடைய வார்த்தை நமக்கு தருகிற தெளிவுகள் இன்று அழகாய் we looked at 3 categories. One, how can I make decisions between something, is it a sin or not, இது பாவமா பாவம் இல்லையா என்கிற காரியத்தில் எப்படி நான் தெளிவடைவது? சில காரியங்கள் நமக்கு எளிமையாய் தெரியும், சில காரியங்கள் நமக்கு தெரியாது. ஒரு ஃபார்முலா போல தான் சில நேரங்களில் சில காரியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா we know okay 1 + 1 = 2, but there are some formulae which is longer, a square plus b square plus என்னென்னலாம் சொல்லலாம். It may not be direct, it may not be straightforward, but ஆண்டவர் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். What formula can we apply? First thing, examine yourself. நம்மளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறது. அது நாங்கள் பார்க்கும் பொழுதே என்னுடைய மனசாட்சிக்கு அது துரோகம் செய்கிற காரியமாய் மனசாட்சியில குத்துதா, அதை விட்டு நாங்கள் விலகிடுவோம். அது தப்பு என்கிற அடிப்படைக்கு, ஏன்னா நாங்கள் பரிசுத்த ஆவியையும் பெற்றிருக்கிறோம், அதை நாங்கள் விட்டு தேவ சமூகத்தில் திரும்புவோம். இரண்டாவதாக, அது என்னை கட்டுப்படுத்தி விடுமா? will it control my life? when I do this, will it have control over my life? காயினுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம், அதிலிருந்து விட்டு விலகுவோம். let us run away. மூன்றாவதாக, இது தேவனுடைய ஆலயத்தை, தேவனிடத்திலிருந்து பெற்ற இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் அல்லவா, இது தீட்டுப்படுத்துமா என்கிறதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இந்த 3 காரியங்களை எங்களுக்குள்ள ஆராய்ந்து பார்த்து இதில் எதுவானாலும் அது நமக்கு தவறென்று உணர்த்தும் போது தப்பு, அது தெளிவற்ற நிலை அல்ல, இது தவறு என்கிற தெளிவை அடைந்து கொள்வோம். அதை தாண்டி அடுத்ததாக தேவனுடைய கண்ணோட்டத்தில் இருந்து, God's insight, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது இது நிமித்தம், இந்த காரியம்
இந்த காரியத்தினால தேவனுக்கு பிரியம், இந்த காரியம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குமா? Will it benefit my spiritual life? My walk with God, will it benefit my spiritual life? யோசிச்சு பார்ப்போம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமா? இல்லை என்று வந்துச்சுன்னு சொன்னா உடனடியாய் எஸ் என்று சொன்னா we can proceed. இல்லைன்னு சொன்னா உடனடியாய் நாங்கள் அதை நிறுத்தி விடுவோம். தேவ நாமத்துக்கு இதனால மகிமை உண்டாகுமா? நான் செய்கிற இந்த காரியத்தினால தேவ நாமம் மகிமைப்படுமா? சிந்தித்து பார்ப்போம். Let it bring glory to the name of the Lord. அந்த காரியம் அப்படி கொண்டு வராதுன்னு சொன்னா that is a sin. Let us move away from it. And இந்த ரெண்டு காரியம் is something that we look at ourselves and we look at ourselves in God's light. ஆண்டுடைய பார்வையில் எங்களை பார்ப்பது. But more than this, there is a third thing which is looking at others, because we need, like, நம்ம நினைக்கலாம், I don't have to care about anybody else. மற்றவன் என்ன நினைச்சா என்ன, what I don't care about others' opinion. But what Paul says is, I do have to be mindful of others' opinions. I do have to be mindful of others' faith. Because I am strong, because I know that this is okay, I can very easily cause a stumbling block, or I can easily be a stumbling block to someone else. நான் மற்றவனுக்கு இடரலா இருந்து விடலாம். நான் செய்கிற இந்த காரியத்தினால நான் தைரியமா செய்றேன், ஆனா இந்த காரியத்தினால என்னுடைய ஃப்ரெண்டுக்கு, என்னுடைய மற்றவர்களுக்கு இடரல் உண்டாகுமா? அவருடைய விசுவாசத்தை அது பலவீனப்படுத்துமா? லுக்கிங் அட் others from others perspective, அவருடைய கண் பார்வையிலிருந்து நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் பார்த்து ஆண்டவரே இது மற்றவனுக்கு இடரலை உண்டாக்கும்னு சொன்னா, again it is best thing to say, put it in the black zone. அது தவறு என்று எடுத்துட்டோம் சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில see these are things that are hard, these are difficult questions. இன்னைக்கு எல்லா உதாரணங்களும் நாங்கள் சொல்லல, எல்லா உதாரணங்களையும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கல, because this is up to yourself. உங்க வாழ்க்கையில what you are going through, what is your gray area, what is your question, where are you not clear enough? Apply these principles. இந்த காரியங்களை நாங்கள் அபியாசப்படுத்தி பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்படி கருத்தில் தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர், நீங்க ஆண்டவரே பயமுள்ள ஆவி எங்களுக்கு தரல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறபடியால் கர்த்தர் தெளிவான பாதைகளில் உடைய பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிருந்தாகோதர் உற்சாகமாய் கரங்களை தட்டுங்க. Thank you.